இந்த மகாமந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இனிப்பானது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லுது. எப்படிப்பட்ட இனிப்பானது அப்படின்னா, கரும்பு சாறை போன்றது அப்படின்னு சொல்றாங்க. கரும்பு சாறு இனிப்பா தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ரச விக்கிரகா அப்படின்னு பேர் சொல்றாங்க. ஆனா நமக்கு அதுல டேஸ்ட் வரமாட்டேங்குது. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பொதுவா யாருக்காவது வந்து மஞ்ச காமாலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மஞ்ச காமாலை இருக்கவங்களுக்கு எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டாலும் கசப்பா தான் தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ளார காமாலை அப்படின்ற நோய் இருக்கு. சோ அப்ப அந்த மஞ்ச காமாலை எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுவாங்க? அதே கரும்பு ஜூஸ் தான் மறுபடியும் குடிப்பாங்க இல்லையா? அவங்க அந்த கரும்பு சாறை மறுபடியும் மறுபடியும் குடிக்க குடிக்க அது முதல்ல கசப்பா தான் இருக்கும். ஏன்னா உள்ள நோய் இருக்கிறதுனால. மறுபடியும் மறுபடியும் அந்த கரும்பு சாறை குடிக்க குடிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரத்தமான சுத்தமாக ஆரம்பிக்கும். எப்ப ரத்தம் சுத்தமானதோ, அப்ப நம்மளுக்கு மஞ்ச காமாலை போயிடும். எப்ப மஞ்ச காமாலை நம்மள விட்டு போயிடுதோ, அப்ப அந்த கரும்பு சாறு இனிக்க இனிக்க ஆரம்பிச்சுரும் இல்லையா? அப்ப நமக்கு கரும்பு சாறு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஒரே சமயத்துல மருந்தாவும் இருக்கு, விருந்தாவும் இருக்கு இல்லையா? அதுவே கசப்பாவும் இருக்கு, அது இனிப்பாவும் இருக்கு. நம்முடைய ஆரோக்கியத்தை பொறுத்து. அதே போல இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமும். நம்முடைய மனசானது இப்ப ரொம்ப கலங்கிய நிலையில, ரொம்ப துக்கப்பட்டு நெறைய பேருடைய ஃபேஸ பார்க்க முடியுது. ஒரு சந்தோஷம் கிடையாது. டல்லா தலைய குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுடைய மனசுல அவ்வளவு பாரம் இருக்கு இல்லையா? மனசுல அவ்வளவு கஷ்டம் இருக்கலாம். தெரியல. இந்த மாரி இருக்க மாட்டோம். காலைல வந்தோனே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லையா? சிரிச்ச முகத்தோட இருக்கும். பட் நெறைய பேரால முடியல. ஏன்னா உள்ள நெறைய அழுக்குகள் இருக்கு, நெறைய பாரம் இருக்கு, நெறைய குழப்பங்கள் இருக்கு. சோ அதுக்கு என்ன மருந்து? இல்லையா? இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் மருந்து. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்த நீங்க கண்ண மூடிக்கிட்டு கிருஷ்ணர தியானம் செய்து சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதன் பிறகு இந்த மந்திரத்தினுடைய டேஸ்ட் நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. சோ அதான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு ரகசியம். இந்த மந்திரத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் இதுதான். நம்ம போன வாரம் இந்த மாரி விஷயத்த பத்தி பேசிட்டு இருந்தோம். நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரகா அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த மந்திரமானது அவ்வளவு சுவை மிகுந்தது. ஏன் சுவை மிகுந்ததுன்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு மந்திரம் தான் பல்லாயிரம் வருடங்களாக பல பக்தர்கள் இதே ஒரே மந்திரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இது சுவை இல்ல அப்படின்னா, ஒரே மந்திரத்த ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்லப் போறாங்க? இப்ப நம்ம ஒரே சினிமா பாட்ட மறுபடியும் மறுபடியும் பாடிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? ஒரு முறை பாடுவோம், 2 முறை பாடுவோம், 100 முறை பாடலாம், 1000 முறை பாடலாம். அதுக்கு மேல பாடுனா போர் அடிச்சு போயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பாட்டே கேட்கவே முடியாது இல்லையா? வெறுத்து போயிருவோம். ஆனா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் அப்படி கிடையாது. ஒரே மந்திரம் தான். இந்த மந்திரத்த என்ன பண்றாங்க? மறுபடியும் இதே மந்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க புதுசா வேற அந்த மந்திரத்தை சொல்றது கிடையாது. ஆனா இந்த ஒரு மந்திரமானது என்ன பண்ணுது அப்படின்னா, அதை சொல்பவர்களுக்கு முதல்ல அவங்க இதயத்தை சுத்தப்படுத்தி, அவங்க மனச கொஞ்சம் அமைதி செய்து, அவங்களுடைய நாக்குல வந்து இந்த மந்திரமானது ஒரு சுவைய குடுக்க ஆரம்பிக்குது. இது நாமளே உணர முடியும். நமக்கு எப்ப இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல சுவை வந்துருச்சோ, அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இதயமானது சுத்தமாக ஆரம்பிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க குழந்தைகிட்ட சொல்லி பாருங்களேன். நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்த குழந்தைகிட்ட சொல்லுங்க. குழந்தை ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க. குழந்தை ரொம்ப வாய் நிறைய சந்தோஷமா சொல்லும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையுடைய மனசுல எந்த விதமான கள்ளம், கபடம் கிடையாது. எந்த விதமான கவலையும் கிடையாது. பிரச்சனை கிடையாது. அதனால என்ன பண்ண முடியும்? ரொம்ப சந்தோஷமா சொல்ல முடியும். ஆனா நம்மால முடியாத காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் தான் பாரம் தான் இல்லையா? சோ அத போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து இந்த மந்திரத்த ரொம்ப ஸ்ரத்தையோட சொல்ல ஆரம்பிச்சோம். தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இதயமான தூய்மை அடைய ஆரம்பிக்கும். எப்ப இதனுடைய சுவை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதோ, அப்ப நம்ம இதயம் தூய்மையா இருக்கு அப்படின்றத நாமளே என்ன பண்ணலாம்? டெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அதனால என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தினசரி இந்த மந்திரத்த கொஞ்சம் கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாம எல்லாரும் கவனமா இந்த மந்திரத்த சொல்ல முயற்சி